ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 5ல் 10வது ஸ்லோகம் பார்க்கலாம். அண்டம் தத்கலு பூர்வ சிருஷ்ட சலிலே திஷ்டத் சஹஸ்ரம் சமாக நிர்பிந்தன்ன கிருதாஷ் சதுர்தஷா ஜகத்ரூபம் விராடாஹ்வயம் சாஹஸ்ரைகரபாத மூர்தனிவகைர் நிஷேஷ ஜீவாத்மகோ நிர்பாதோசி மருத்புராதிபசமாம் திராயஸ்வ சர்வாமயாத். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி பகவான் விராட் புருஷனாக எப்படி வடிவம் கொண்டாங்கிறத சொல்கிறார். என்னன்னா, இந்த அண்டமானது முன்பு குருவாயூரப்பா நீ படைத்திய பிரளய கடலில் 1000 ஆண்டுகள் இருந்தது இல்லையா? பிறகு இந்த அண்டம் என்னானது பிளந்து கொண்டு 7 உலகங்களையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கும் இந்த விராட் புருஷன் என்ற வடிவத்தை நீ எடுத்துக்கொண்டாய். இந்த விராட் புருஷங்கிற வடிவம் இருக்கு இல்லையா, அது ஆயிரக்கணக்கான திருக்கைகள், 1000 திருவடிகள், அப்படி 1000 திருமுடிகள், எல்லா ஜீவாத்மாக்களையும் உனக்கு சரீரமாக கொண்டு பிரம்மாண்டமான விராட் புருஷ வடிவத்தை எடுத்துக்கொண்டு குருவாயூரப்பா நீ ஒளி வீசினாய். இதைத்தான் ஆழ்வார் தன்னோட திருவாய்மொழியில் சொல்கிறார். தோள்கள் 1000தாய், முடிகள் 1000தாய், துணை மலர் கண்கள் 1000தாய், தாள்கள் 1000தாய், பேர்கள் 1000தாய், தமியனேன் பெரிய அப்பனே அப்படின்னு நம்மாழ்வார் திருவாய்மொழியில் பாடின மாதிரி பகவான் எல்லாம் ஆயிரக்கணக்காக வடிவம் எடுத்துண்டு எல்லாத்தையும் என்ன பண்ணார், சரீரமாக எல்லா ஜீவாத்மாக்களையும் தனக்கு சரீரமாக கொண்டு அந்த பிரம்மாண்ட விராட் புருஷ வடிவத்தை எடுத்துக்கொண்டார். அப்படிப்பட்ட குருவாயூரப்பா நீ எவ்வளவு அழகாக ஒளி வீசினாய். அப்படிப்பட்ட நீதான் என்னை எல்லா வியாதிகளிலிருந்தும் காத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்.